அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. பேய் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கியோ இங்க இருந்து. ஏதோ கேன் வச்சிருக்கான். இந்த குளத்துல தான் நிறைய பேர் இறந்ததா சொன்னாங்க. அங்க பாருங்க. வலிக்குதா டானி? ஒன்னாவில் இல்லை தண்ணி தான் வருது. கதவு எப்படி ப்ரோ தானா சாத்துது? பேக் உள்ளே போட்டு வந்துட்டோம். பேக் இல்லையா? அப்படியே தூக்கி இழுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே. லேப்டாப்லாம் இருக்கு ப்ரோ அதில். எடுக்கிறது ஏன்னா நான் அங்கேருந்து ஒடியாரும் போதே பார்த்தா அந்த டோர் அங்கேருந்து வேகமாக வந்து சாத்துச்சு. டம்முன்னு சவுண்டு கிடைச்சா இல்லையா உங்களுக்கு? நார்மலாக சாத்து நம்ம போகும்போது உள்ள போகிறதுக்கு இப்போ யாரும் வித்தியாசமாக இருக்குது. சீக்கிரமாக போய் பேக் எடுத்துட்டு ஓடியாந்தாங்க. போயிடலாம். நம்மளை உயிரோட கூட நினைக்கிறேன். ஸ்பெண்ட் பண்ணி வச்சிங்க. இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை செத்தோம் அவ்வளோதான். ஆனால் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம். கடைசி சான்ஸ். நான் போவேன்னு தான் நினச்சேன். பட் பேக் இருக்குது. பேக்கை விட முக்கியம் அதில் லேப்டாப் இருக்குது. அதை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம். இதான் கடைசி. டார்ச் லைட் இது யார் இதில் பேட்டரி இருக்குது? டார்ச் லைட் இல்லை இதில் இருக்கு. எடுத்துக்கோங்க ப்ரோ. ப்ரோ நீங்கள் சேஃபாக இருங்க. எதனால் நடந்துச்சுன்னா வீடியோ எடுங்க. ஓகே ப்ரோ. பார்த்து ப்ரோ. பேகு கீழே விழுந்து கிடக்கு. என்ன பிளட்டா? யாராவது இங்கே இருக்கீங்களா? யாரை கத்துறாங்க? இங்கேருந்து கிளம்புனான்ற ஐடியாவில் தான் வந்து பேக் எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்னு தோணுது எனக்கு. நான் திருப்பி இந்த இடத்துக்கு வர ஐடியாவில் நான் இல்லை. இன்னையோட இதை முடிச்சிடணும். இதுக்கப்புறம் திருப்பி வந்தால் மினிமம் ஒரு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு தான் வரணும். கரை கத்துறாங்க. யாரையுமே காணோம். நாங்கள் வெளியில் போனோன்னே நாங்கள் போயிட்டோன்னு நினச்சிருச்சோ. ஆட்டுக்குட்டி கத்துது.
போன வீடியோலேயும் ஆட்டுக்குட்டி கத்துற மாதிரி தான் கேட்டுச்சு ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் சவுண்ட்லாம் மாறிச்சு. ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃபீலே வேறு, தனியாக இப்படி உள்ளே போகிறது அப்படியே கை கால்லாம் விட விடன்னு ஜிவ்வுன்னு இருக்கு. அடே வேட்டக்காரா, இருக்கியாடா? இங்கே வா. மேலேருந்து விழுகுது. மேலெலாம் ஏறுவான் போல இருக்கு. அவன் இங்கே இருக்கனால அவனுக்கு இந்த இடம் நல்லா தெரிஞ்சிருக்கு. மேலெலாம் ஏறுறான் அசால்ட்டாக. எப்படி ஏறுறான்னு தெரில. தலையில் எதுவும் போட்டுறாத, நான் சும்மா விட மாட்டேன். இதான் அவன் ரூமுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இங்கே தான் அவனை பார்த்தேன். இது பொண்ணாக பார்த்த மாதிரி சொல்கிறேன். எவ்வளோ வவ்வால் அந்த லேபில். ஓமே காடில் அந்த லேபுக்குள்ளே தான் எல்லாமே குடியிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? பாருங்க, லேபு அந்த நோண்டு ரூமுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்ட்டு. ஐயோ ஐயோ அம்மா. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல மட்டும்தான் வவ்வாலுங்க வந்து அவங்களோட. ஹலோ, ஐயோ இது தெரியாமல் இங்கே பாருங்க. இது அப்படியே பறந்துச்சுன்னா செத்தேன். புல்ல இருக்குதா பார்த்தீங்களா? ஓ மை காட். நான் முன்னாடி வந்தப்போ இதில் சாயில் நல்ல வேலை. ஓகே பாருங்க, வவ்வாலாக இருக்குது எங்கிட்ட பார்த்தாலும். இப்படி வந்துட்டு போகுது. ஐயோ இது நகர்ந்து போகிற மாதிரி இருக்குல்ல.
யார் இப்போ அங்கிட்டு போனா? உங்ககிட்ட வந்தா பேசுவீங்களா? ஏன் மிரட்டுறீங்க? உங்ககிட்ட வந்தால் பேசுவீங்களா? ஓ, இது வழியாக தான் வந்துட்டு போகுது. அது 2 பேருமே இதுக்குள்ளே தான் போச்சுங்க. இங்கே பாருங்க, ஒரு டனல் மாதிரி போதா. அது உள்ளே போகிற நிலைமையில் நான் இப்போ இல்லை, இன்னொரு நாள் நான் வந்து போகிறேன். அவனும் அதுக்குள்ளே தான் போனான். அதுக்கப்புறம் அவன் வேறு எங்கேயோ எந்திரிச்சான். அங்கே கீழே தெரியுதா ஒரு டனல், இதுக்குள்ளே தான் போனால். அந்த தண்ணி இருக்குது தெரியுமா, அங்கே எந்திரிச்சு வந்தான். உள்ளே ஏதோ பயங்கரமான சுரங்கப்பாதை இருக்குது. இவங்க எதுவும் அடிபட்ட மாதிரி சப்ஜெக்ட் இருக்குது. மேலே கேட்குது, மேலே நிற்கிறான்னு நினைக்கிறேன். இவன் கீழே போனது அந்த கருப்புருவோம் மேலே நின்று அடிக்கிறான். அதையோ படிக்கட்டுலாம் கிடையாதுங்க, செட்டு மேலே ஏறுறான் அவன் அசால்ட்டாக. தலையில் தள்ளி விட்டுறா போகிறான். இதோ இதுதான் அண்டர் கிரவுண்டிங் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பாருங்கள், அந்த மூலையில் தான் வருது. ஆனால் அந்த மூலையில் கேப்பே கிடையாது. இப்போயே போய் பார்த்துருவோம். மை காட், அடிக்கடி ஓமை காட் சொல்கிறேன்ல, சாரி மன்னிச்சுக்கோங்க. இதுக்கு கீழே ஒரு டனல் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இதுக்கு கீழே அந்த டனலில் தான் சுற்றுறாங்க. ஆம்பியன்ட் சவுண்டை கேட்டிங்களா? ஓ, ஓ மை காட், நான் முன்னாடி வந்தப்போ இது இல்லை. இப்போ வந்தப்போ நான் பார்க்கவே இல்லையே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக சரி இப்போ தான் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இது ரொம்ப பழசு, திரும்பவும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ இது எந்த இடம்னு உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல தான் வந்து அந்த தண்ணியில் அங்கே விழுந்து இங்கே எந்திரிச்சான்ல, அது இந்த இடம்.
இங்கே தான் நின்று பேசணும் நானும் டேனிலாம். ஆனால் முன்னாடி வந்தப்போ நான் அதை பார்க்கலையே. ஓமை காடுங்க பாருங்க, அதோட ரெக்கையாக கிடக்கு. ஆக்சுவலாக ஏதோ ஒன்று இந்த மாதிரி ஹண்ட் பண்ணி சாப்பிட்றான். இவ்வளோ அழுகி போனதையும் திருப்பி சாப்பிட்றான். உன் சாப்பாடை நான் எடுத்துகிட்டு போட்டா இந்த கருமத்தையாக சாப்பிட்டுட்டு இருக்க? ஓகே ஓகே ஓகே, நான் போகிறேன். ஐயோ, வலி அங்கிட்டு இருக்கு. ஐயோ, அந்த காக்காக்கிட்ட போனோன்னா அவனுக்கு எவ்வளோ கோவம் வருது. அம்மால அதை போய் சாப்பிட்றான் கைசவன். மனுஷனே கிடையாது, மனுஷன்தான். ஐயோ, நான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். என்னோட வாயில் ரொம்ப வறண்டு போச்சு. பேசுகிற நிலைமையில நான் இல்லை. என்ன கிளம்புறோம், உங்ககிட்ட நாங்கள் திருப்பி வந்து பேசுகிறேன். என்னோடய ஒப்பீனியனை தனி வீடியோவாகவே நான் போடுறேன். இப்போ என்னால் பேச முடியாது. சைனிங் ஆஃப், பபாய்.